ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். ஆஸ்கார் நாயகன் என்று அழைக்கப்படும் பிரபல இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் அண்மையில் நேர்காணல் ஒன்றில் பங்கேற்றார். அப்போது பாலிவுட் திரைப்படமான சாவா திரைப்படம் குறித்து பேசியதும் தனக்கு பாலிவுட்டில் வாய்ப்புகள் குறைந்ததற்கு மத ரீதியான பாகுபாடு காரணமாக இருக்கலாம் என தெரிவித்ததும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. மராட்டிய மன்னர் சாம்பாஜி மகாராஜின் வாழ்க்கையை மையமாக வைத்து உருவான சாவா திரைப்படத்திற்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைத்தார். அது குறித்து பேசியபோது, சாவா திரைப்படம் பிரிவினையை உருவாக்கும் படம்தான். மக்களிடம் பிரிவினையை ஏற்படுத்தி லாபம் ஈட்டுவதாக எனக்கு தோன்றுகிறது. இருப்பினும் அதன் மைய கருத்து வீரத்தை கொண்டாடுவதே என்றும் ஏ.ஆர். ரஹ்மான் பேசியிருந்தார். மேலும் பாலிவுட் சினிமாவில் தனக்கு வாய்ப்புகள் குறைந்ததற்கு மத ரீதியான பாகுபாடு காரணமாக இருக்கலாம் எனவும் அவர் பேசினார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக பரவியது. இந்நிலையில் நடிகையும் எம்பியுமான கங்கனா ரனாவத் தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஏ.ஆர். ரஹ்மானின் பேட்டியின் ஸ்கிரீன்ஷாட்டை பகிர்ந்து, அன்புள்ள ஏ.ஆர். ரஹ்மான் ஜி, நான் காவி சிந்தனையை ஆதரிப்பதால் திரைப்பட துறையில் அதிக பாரபட்சத்தையும் பாகுபாட்டையும் சந்தித்து வருகிறேன். ஆனாலும் உங்களை விட அதிக பாரபட்சமும் வெறுப்பும் கொண்ட ஒருவரை நான் இதுவரை சந்தித்ததில்லை. தான் இயக்கிய எமர்ஜென்சி படத்திற்கு நீங்கள் இசையமைக்க வேண்டும் என்று ஒரு காலத்தில் விரும்பினேன். ஆனால் கதை சொல்வதை கூட விடுங்கள், என்னை சந்திக்கவே நீங்கள் மறுத்துவிட்டீர்கள். ஒரு பிரச்சார படம் என்பதால் அதில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பவில்லை என்று எனக்கு சொல்லப்பட்டது. எமர்ஜென்சி படம் வெளியான பின்னர் விமர்சகர்களாலும் அரசியல் எதிர்க்கட்சி தலைவர்களாலும் கூட பாராட்டப்பட்டது. உங்கள் வெறுப்புணர்வு உங்களை குருடாக்கி உள்ளது. உங்களை நினைத்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது என்று கங்கனா ரனாவத் பதிவிட்டார். இதனைத் தொடர்ந்து கங்கனா ரனாவத்திற்கு ஆதரவாக சிலரும் ஏ.ஆர். ரஹ்மானுக்கு ஆதரவாக சிலரும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வந்தனர். இந்நிலையில் ஏ.ஆர். ரஹ்மான் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அந்த வீடியோவில், கலாச்சாரத்தை இணைக்க, கொண்டாட மற்றும் மரியாதை செய்ய என் ஒரே வழியாக இசைதான் இருக்கிறது. இந்தியாதான் என் வீடு. உந்து சக்தி ஆசிரியர். சில நேரங்களில் நம்முடைய நோக்கம் தவறாக புரிந்து கொள்ளப்படும். ஆனால் என்னுடைய நோக்கமெல்லாம் மரியாதையை உயர்த்த இசை மூலம் சேவை செய்வதே என தெரிவித்தார். நான் யாருக்கும் வலியை ஏற்படுத்த விரும்பியதில்லை. என் நேர்மை உணரப்படும் என்று நம்புகிறேன். நான் இந்தியனாக இருப்பதில் பாக்கியம் பெற்றவனாக உணர்கிறேன். இந்நாடு எப்போதும் கருத்து சுதந்திரத்தை அனுமதிக்கும் மற்றும் பன்முக கலாச்சார குரல்களை கொண்டாடும் ஒரு இடத்தை உருவாக்க எனக்கு உதவுகிறது. நான் இந்த நாட்டிற்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஜெய்ஹிந்த் அண்ட் ஜெய்ஹோ என தனது பாணியில் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோவை பார்த்த ஏ.ஆர். ரஹ்மானின் ரசிகர்கள், உங்களுடன் நாங்கள் எப்போதும் நிற்கிறோம் என நெகிழ்ச்சியோடு தெரிவித்து வருகின்றனர். India is my inspiration, my teacher and my home. I understand that intentions can sometimes be misunderstood. But my purpose has always been to uplift, honor and serve through music. I have never wished to cause pain, and I hope my sincerity is felt. I feel blessed to be Indian, which enables to create a space which always allow freedom of expression and celebrates multicultural voices. From nurturing Jala, presented at the Wave Summit in front of the Honorable Prime Minister and Ruhinur, to collaborating with the young Naga musicians to create a string orchestra, to mentoring the Sunshine Orchestra, also building Secret Mountain, India's first multicultural virtual band, and the honor of scoring Ramayana alongside Hans Zimmer. Each journey has strengthened my purpose. I remain grateful to this nation and committed to music that honors the past, celebrates the present and inspires the future. Jai Hind and Jai. ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.